இந்தியா முழுவதும் சில மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல். அதே சமயத்துல மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இந்த 2025 மட்டும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 700க்கு மேலான வழக்குகள் இருக்கின்றன. பதிவு செய்யப்படாமல் இதைவிட 2 மடங்கு அதிகமான வன்முறை நிகழ்வுகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது. இது RSS என்ற அமைப்பு, அதனுடைய கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் நீண்டு விதைக்கப்பட்ட ஏற்றப்பட்ட ஒரு மதவெறி சூழல். வெளிப்படையான பயங்கரவாதத்தை விட இந்த பயங்கரவாதம் தான் ஆபத்தானது. இப்போ இதுக்கு பின்னணி பாஜக தான் உறுதியா இது என்னங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராஸ்டிடியூஷன்ங்கிறது வேற கிடையாது. அந்த உயர் சாதிய சனாதன வன்மம் தான் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் ஒரு வழி வகை செய்கிறது. சிறுமந்தை அஞ்சாதே, எழுந்து நெல், துணிந்து நெல். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு இந்தியா முழுவதும் சில மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல். அதே சமயத்துல மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? புதுசா இருக்குதே, இது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதலே நடத்தினது இல்லையே. இல்ல, அது கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பது அது ஒரு தவறான புரிதல். 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இன்று வரைக்கும் FIR பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே 5000க்கு மேல் வழக்குகள் இருக்கின்றன. இந்த 2025 மட்டும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 700க்கு மேலான வழக்குகள் இருக்கின்றன. இவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டவை. பதிவு செய்யப்படாமல் இதைவிட 2 மடங்கு அதிகமான வன்முறை நிகழ்வுகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது. இதில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நடைபெற்ற தாக்குதல்கள், குற்றச்செயல்கள் கணக்கில் இல்லை. மத வழியில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக மட்டுமே 5000க்கு மேலான நிகழ்வுகள். அது இது ஒன்றும் ஏதோ தானாக நடப்பதல்ல. இது RSS என்ற அமைப்பு, அதனுடைய கொள்கை, அந்த கொள்கையின் அடிப்படையில் நீண்டு விதைக்கப்பட்ட ஏற்றப்பட்ட ஒரு மதவெறி சூழல். நார்மலைசிங் ஹேட்னு சொல்லுவோம். பொது புத்தியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகள் அது சரிதான், அதில் என்ன தப்பு இருக்குங்கிற ஒரு பார்வையினையும் புரிதலையும் உருவாக்கி வைத்துவிட்டு அதிகமாக வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கருங்க தான் மிக அதிகமாக, இப்போ மத்திய பிரதேசத்திலும் நடக்கிறது. இந்த முறை வியப்பூட்டும் வண்ணம் கேரளாவில் கூட நடைபெற்றிருக்கிறது. ஆக அடிப்படையில் இது ஒரு வெறுப்பு, பகை, அரசியல் கொள்கையை கொண்டவர்களினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த அளவுக்கு மதவெறி ஏற்றி இருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு எந்த நம்பிக்கையினை பின்பற்றுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றலாம், இஸ்லாத்தை பின்பற்றலாம், இந்து மதத்தை பின்பற்றலாம். எந்த மதமும் எனக்கு வேண்டாம், இறைவனே இல்லை என்று சொல்வதற்கும் இந்திய அரசியல் சட்டம் உரிமை தந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி பார்த்தோம் என்றால் இது இன்று நடந்து கொண்டிருப்பது என்பது என்னை கேட்டால் வெளிப்படையான பயங்கரவாதத்தை விட இந்த பயங்கரவாதம் தான் ஆபத்தானது. எனவே இதை அணுகுவது இன்றைக்கு தேசிய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் ஒருங்கிணைக்கப்படுகின்ற ஒரு பதில் இதற்கு தேவை என்று நான் மிக நீண்ட நாட்களாகவே சொல்லி வருகின்றேன். ரொம்ப தெளிவாக சொல்றதுங்க, RSS பாஜகவுக்கு எதிராக நீங்கள் பேசினாலே ஏதோ இந்தியாவிற்கு எதிராக பேசுவதாக ஒரு வகையான ஒரு கட்டமைப்பை இங்கு உளப்பூர்வமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லை. இந்தியா என்கின்ற கனவு பன்முகத்தன்மை கொண்ட, எல்லா மக்களையும் உள்ளடக்குகிற, மக்களுக்கு அடிப்படை மனித உரிமைகளையும் சுதந்திரங்களையும் தருகிற ஒரு கனவு தான் இந்தியா என்கின்ற கனவு. 1947 நாம் வடிவமைத்து கொண்ட, பின்னர் நாம் குடியரசாக நம்மை மேலும் உயர்த்தி கொண்ட ஒரு கனவு. அந்த கனவு மட்டும்தான் இந்த நாட்டை மிக நீண்ட காலத்திற்கு ஒரு நாடாக இருக்க வைக்கும். அப்படி இல்லை என்றால் கால ஓட்டத்தில் இதுவும் சிதறுண்டு போகும். உலகப் பரப்பில் மேலும் இது நெருக்கடிகளுக்கு
உள்ளாகும். எனவே இந்த அமைப்புகளினுடைய செயற்பாடுகளை நாம் வெறும் ஏதோ இவர்கள் மதவெறி செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை விட இவர்கள் கட்டமைக்கப்பட்ட மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு மத பயங்கரவாத அமைப்புகள் என்கின்ற கதையாடலை கொண்டு வருவதுதான் இன்று மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் நடந்தேறி கொண்டும் இருக்கிறது. இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு எல்லா மதத்தவர்களும் அதை கொண்டாடித்தான் வந்திருக்கிறார்கள் அல்லது பங்கேற்றிருக்கிறார்கள். தீபாவளியில் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் பங்கேற்கிறார்கள். எத்தனையோ நிகழ்வுகளில் ஒருவருக்கொருவர் பங்கேற்கிறார்கள். அதுவும் கிறிஸ்மஸ் கேரல் என்பதோ கிறிஸ்மஸ் இதுங்கிறதோ ஒரு ஒரு மகிழ்ச்சியை அடிப்படையில் இதெல்லாம் பெர்வர்ட்ஸ், ஆக்சுவலி பெர்வர்ட்ஸ், மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள், குரூரத்தில் மகிழ்ச்சியை காண்கிறவர்கள், இந்த சாடிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, சாடிஸ்டோட மோசமான பெர்வர்ட்ஸ், வல்கர் பெர்வர்ட்ஸ். ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருப்பது கூட இவங்களுக்கு பிடிக்கல. அதுவும் இவர்களுடைய உளவியல். ஆனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை, பெருவட்டாக நீ இருந்துட்டு போங்க, உங்களுக்கு உளவியல். ஆனால் இவர்கள் ஒரு துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகளை விட மோசமான பயங்கரவாதிகள் என்பதை எப்படி நாட்டிற்கும் உலகத்திற்கும் கொண்டு வந்து நிறுத்துவது என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் முன்னால் நிற்கிற ஒரு பணியும் கடமையும் சவால். இது மிகப்பெரிய அச்சுறுத்தல்னு எடுத்துக்கலாங்களா ஃபாதர்? ஏன்னா இப்போ 5000 வழக்குகள் அப்படிங்கிறது பொதுவெளியில் இது வரைக்கும் தெரியாத விஷயமா இருக்கு. இப்போ இந்த விஷயம்தான் இது வரைக்கும் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய விஷயமா, பல மாநில முதலமைச்சர்கள் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 5-6 மாநிலங்களில் ஒரே நாளில் நடந்திருக்குது. அப்போ இது வரைக்கும் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு தாக்குதல், அது இந்திய அளவில் அறிந்த ஒன்று. கிறிஸ்துவர்கள் மீதும் தாக்குதல் நடக்குது அப்படின்னா இது கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாடம் ஃபாதர்? ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். அச்சுறுத்தல், இது மானுடத்திற்கான அச்சுறுத்தல் தானே. கிறிஸ்தவம் எதற்காக ஒரு இந்த 5000 தாக்குதல்களும் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பூர்வகுடி பழங்குடி மக்களும் தலித் மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5000 எஃப்ஐஆரில் துல்லியமான கணக்கு விவரங்கள் இல்லை. ஆனால் அடித்து சொல்கிறேன், 4500 தாக்குதல்களாவது நான் குறிப்பிட்ட இந்த மக்களுக்கு எதிராகத்தான் நடந்திருக்கும். எனவே இது வெறும் ஒரு மத வழி சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல. இது இச்சமூகத்தில் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்ட தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த சமூகங்களுக்கு எதிரான தாக்குதல். ஏன் கிறிஸ்தவத்தின் மீது இவர்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் என்றால், கிறிஸ்தவம் இந்த மக்களை வல்லமைப்படுத்தியது. இப்போ இத்தாலியிலிருந்தோ பிரான்ஸ்லேருந்தோ இங்கே வந்தாங்கன்னா அங்கு ஏதோ வாழ வசதியற்றவர்கள் எல்லாம் வரல. நீங்கள் நினச்சி பாருங்க, 6-7 மாதம் அன்றைய கடற்பயணம் என்பது அவ்வளவு எளிதானதெல்லாம் அல்ல. வந்த பிறகும் இப்போ கொல்லத்திலிருந்து கோவா வரைக்கும் தரை வழியாக நடந்து போய் இந்த மறையை சொல்லி இருக்கிறார்கள். ஏதோ இங்கு மதத்தை மாற்றி எண்ணிக்கையை கூட்டி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையில் வந்தவர்கள் அல்ல. they came with a conviction. அடிப்படையில் ஒரு கன்விக்ஷன் என்றால், இங்கு நிலவிய ஒரு வைதீகம் என்பது மனிதர்கள் பிறப்பிலேயே பேதமானவர்கள், அதுவும் கிரேடட் இன்இக்வாலிட்டி. நாம் கடந்த முறை கூட சொன்ன கிரேடட் இன்இக்வாலிட்டி மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராஸ்டிடியூஷனுங்கிறது வேற கிடையாது. பிறப்பிலேயே மனிதர்கள் ஏற்றத்தாழ்வுடன் தான் பிறக்கிறார்கள். அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறவே முடியாது. ஒரு தொகுப்பினர் பிரம்மாவின் தலையிலிருந்தும் தோளிலிருந்தும் தொடையிலிருந்தும் காலிலிருந்தும் அவர்களுக்கான இடம் பிறப்பிலேயே வரையறுக்கப்படுகிறது. அவர்களுக்கான நிலை என்பது பிறப்பிலேயே வரையறுக்கப்படுகிறது. There is no human free will. There is no space for human spirit to emerge. டிமாண்ட்ஸ் அதில் பிறந்தீங்கன்னா இதெல்லாம் தான் உன்னுடைய வேலை அப்படின்னு கிரேடட் இன்இக்வாலிட்டி நிலவிய ஒரு காலச்சூழலில் கிறிஸ்தவம் ஒரு புரட்சிகரமான கோட்பாட்டை கொண்டு வருகிறது. எல்லோரும் கடவுளினுடைய பிள்ளைகள், எல்லோரும். நீங்கள் வையகம் காப்பவனாக இருந்தாலும் சரி, சிறிய வாழைப்பழ கடை வைத்திருப்பவராக நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். யூ ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். யூ ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் காட். அதுக்குள்ளே இருக்கிற அந்த புரட்சித்தன்மைங்கிறது நமக்கு இன்னைக்கு அது இயல்பாக பேசி 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 புரியல. பட் அடிப்படை அது நிலவிய ஒரு கோட்பாட்டை வெடி வைத்து தகர்த்து ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். இஸ்லாமும் அதைத்தான் கொண்டு வந்தது. இஸ்லாம் ஏன் இந்த மண்ணில் வேரோடிட்டனால் போர் நடத்தி வாளை கொண்டு படைகளை கொண்டு மதம் மாற்றினார்கள் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. படைகளை கொண்டும் வன்முறையை கொண்டும் மதம் மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் காலத்தில் எவ்வளவு காலம் இந்த நாடு இருந்தது. எல்லோரையும் இஸ்லாமியர் ஆகுங்கள் அவர்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டு நாட்டையே இஸ்லாமாக மாற்றி இருக்கலாம்.
அப்படியெல்லாம் செய்யலை. தமிழ்நாட்டில எல்லாம் வணிகர்கள் வழியாகத்தான் இஸ்லாம் வந்து சேர்ந்தது. எல்லை பகுதியில் படையெடுப்புகள் என்றாலே சூறையாடல் தானே. எந்த மன்னர்கள் சூறையாடவில்லை? கிறிஸ்தவ மன்னர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய இந்து மன்னர்களாக எந்த மன்னர்கள் படையெடுத்து போனாலும் அங்கு இருக்கக்கூடிய செல்வங்களை சூறையாடுவது என்பதும் எல்லை மீறுதல்கள் என்பதும் இராணுவத்தினருக்கு படையெடுத்து வருகிறவர்களுக்கு, அதுவும் வெற்றி பெறுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு. ஆனால் மதமாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆட்சியில் தான் இந்த நிலப்பரப்பு ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கும் 500 ஆண்டுகள் போல இந்த நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. அப்படி செய்யலையே அவங்க. இன்னைக்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வராங்கல்ல, கட்டாய மதம் மாற்றம் என்று ஏதாவது சட்டம் போட்டுதான் நமக்கு தெரியுதா? இல்லை. தாங்கள் சார்ந்த மதத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது சில பரப்புகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுப்பினர் அதை தங்களுக்கு ஆளுகிறவர்களுக்கு அருகில் அணுகி இருந்தால் நமக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் என்று மதம் மாறி இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய தொகுப்பினர் இந்த சனாதன சாக்கடையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்று மதம் மாறியவர்கள் தான். நீங்கள் கேரளாவின் தென்பகுதியிலும் சரி, தமிழகத்தினுடைய தென்பகுதியிலும் சரி, மதம் மாறியவர்கள் எல்லாம் வெறும் எந்த கோட்பாடுக்கான சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக மதம் மாறியவர். இதை என் நிலப்பரப்பில் நான் பார்த்ததாலும் என் வரலாறு எனக்கு அறிந்ததாலும் நான் சொல்லுகின்றேன். திருவிதாங்கூர் இன்னைக்கு சசி தரூர் கூட அங்கே ஆக்ஸ்போர்டில் போய் உட்கார்ந்து வெள்ளைக்காரன் செய்த கொடுமைகளை எல்லாம் பட்டியல் போடுவார். நான் இங்கேருந்து அவருக்கு இப்போ ஓப்பனாக கேட்குறேன், உங்கள் மூதாதையர்கள் செய்த கொடுமையில் 1000ல் 1 பங்கு கூட வெள்ளைக்காரன் செய்யலை. 1000ல் 1 பங்கு கூட செய்யலை. உங்கள் மூதாதையர்கள் அவ்வளவு கொடுமைகளை ஈழவ மக்களுக்கும், சாம்பவர் மக்களுக்கும், பறையர் மக்களுக்கும், புலையர் மக்களுக்கும், நாடார் மக்களுக்கும் எதிராக செய்திருக்கிறார்கள். அந்த கொடுமையெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க செய்யலை. ஸோ அப்படித்தான் வந்து உங்களுக்கு ஆலயத்தில் இடமில்லை என்று அல்ல. நீங்கள் சமூகத்திலேயே பெண்கள் திறந்த மார்போடு தான் தெரிய வேண்டும் என்று நீங்கள் சட்டம் வைத்திருந்த பொழுது, சமூக சட்டமும் அரசியல் சட்டமும் ஆட்சி சட்டமும் வைத்திருந்த பொழுது, நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு கண்ணியத்தை, உங்கள் மாண்பை உங்களுக்கு உறுதி செய்கிறோம் என்று கொடுத்த அந்த வாக்குறுதி தான் அலை அலையாக மக்களை கிறிஸ்தவத்தை நோக்கி ஈர்த்து வந்தது. அல்லது எமான்சிபேட்டரி, இன்னைக்கு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இல்லை என்றால் தமிழகம் வந்து இன்று நாம் சொல்கிறோம் அல்ல, மனிதவள குறியீடுகளில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது. இந்த தலித் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிரைவேட் எஜுகேஷன் வந்து இப்பதான் வந்தது. 1980க்கு பிறகுதான் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்தது. ஒரு நடுத்தர வர்க்கம் உருவாகி இன்னைக்கு வந்து யார் வேண்டுமானாலும் கல்வி கூடங்கள் நடத்தலாம், யார் வேண்டுமானாலும் கல்வியை நீங்கள் பெறலாம் என்கின்ற ஒரு நிலை. இது ஒரு வெறும் 45 ஆண்டுகால வரலாறு. ஆனால் அதற்கு முன்பு கல்வியை சேவையாக மட்டும் வாழ்க்கை முழுவதுமே இந்த கல்விக்காக அர்ப்பணித்து எத்தனை ஆயிரம் அருட்சகோதரர்கள், அருட்சகோதரியர்கள், அர்ப்பணிப்புள்ள மக்கள், அவர்களினுடைய அந்த அர்ப்பணத்தில் தானே இன்றைக்கு தமிழகம் மனித வளர்ச்சி குறியீடுகளில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது. எனவே கிறிஸ்தவர்கள் கல்வி பணியை செய்தார்கள் என்று மட்டுமல்ல, இங்கு ஒரு சமூக நீதி அரசியல் உருவாவதற்கும், சமூக நீதி ஒரு சூழமைவு உருவாவதற்கும் கிறிஸ்தவத்தினுடைய பங்களிப்பு சாமானியப்பட்டது அல்ல. இதை அங்கு செய்துவிடக்கூடாது, அங்கு வந்து செய்துவிடக்கூடாது. பழங்குடியினராகத்தான் இருக்க வேண்டும், தலித்துகளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்கிற அந்த உயர் சாதிய சனாதன வன்மம் தான் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் ஒரு வழி வகை செய்கிறது. அவ்வளவு கொடூரமாக நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்கன்னா, முன்னர் எப்படி இருந்தது, பின்னர் எப்படி ஆயிற்று அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் நீங்க 60க்கு முன்னால் படித்து வந்த என் மாவட்டத்தை சொல்கிறேன், 1960க்கு முன்னால் படித்து வந்த இன்றைக்கு உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். நாகர்கோவிலில் கார்மல் பள்ளி வழியாக அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள், ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் வழியாக அவர்கள் பள்ளிக்கூடங்கள் வழியாக கடந்து வந்திருப்பார்கள். அத்தனை பேரும் இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகள் வழியாகத்தான் கடந்து வந்திருப்பார்கள். இருந்தது, ஓரிரு பள்ளிகள் இருந்தது, SMRV, SLB அப்படி என்று ஒரு சில பள்ளிகள் இருந்தன. ஆனால் 80% பேர் குமரி மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு RSS அரசியலினுடைய கேந்திரமாக இருக்கிற இதே குமரி மாவட்டத்தில் 1980க்கு முன்னால் புறப்பட்டு வந்த இந்து சகோதரர்களில் கூட 80% பேர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை கடந்துதான் வந்து இன்றைக்கு நீங்க மிகப்பெரிய நிறுவனங்களில், ஏன் அமெரிக்காவுக்கு கூட போய் எல்லாம் செட்டிலாகி நல்லா இருப்பீங்க. நன்றி மறந்தவர்களாக இருக்காதீர்கள். காரணம், கல்வியை மட்டும் தந்தவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள், ஒரு சமூக நீதி சமூகத்தையும் சமூக நீதி அரசியலும் எழுவதற்கு பாத்தி கட்டியவர்கள், நீர் பாய்ச்சியவர்கள், நாற்று நட்டவர்கள், தேவை என்றால் களை பறித்தும் அப்படி வந்து ஒரு உருவாக்கிய ஒரு பெரும் மரபு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு வந்து எந்த கிறிஸ்தவன், நான் சொல்றது வந்து நான் எல்லா மதங்களையும் கடந்துதான் செயல்பட்டு வருகின்றேன். எனக்கு மதம் சார்ந்து ஒருவருக்கு கூட நான் ஃபேவர் பண்ணது கிடையாது. உண்மையில இன்னைக்கு இந்த அலுவலகத்தில் கூட நீங்க பார்க்குறீங்க, அலுவலகத்தில் வேலை செய்யறதுல 80% பேர் கிறிஸ்தவர்கள்
அல்லாதவர்கள் தான். உங்க பேரு சுப்பிரமணி, உங்க பேர் என்ன தம்பி, ஹரிஸ், இப்படி யாருன்னு நான் பார்க்கறது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு செய்த அந்த மரபுகள் மீது பெரும் ஒரு பெருமிதமும் அளவற்ற பணிவுடன் கூடிய ஒரு துணிவான நிலைப்பாடும் எனக்கு உண்டு. அதனால்தான் கிறிஸ்தவர்களை பார்த்து அவங்களே ஒரு மாதிரி நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி, ஏன்னா இவங்க சொல்லி இவங்க மதம் மாறினவங்க, மதம் மாற்றுறவங்க, இது பண்றவங்க சொல்லி ஒரு குற்ற உணர்வை கிறிஸ்தவர்களுக்குள்ளே உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது, சிறுமந்தை அஞ்சாதே, எழுந்து நில், துணிந்து நில், ஏனென்றால் உன்னுடைய மரபு பெரியது, இவர்கள் எவருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய, இவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலையில் நீங்கள் இல்லை என்று நீங்கள் துணிவோடு சொல்லுங்கள். லெகசி ஸ்ட்ரெங்த் இஸ் தேர். அதனால தான் சில நேரம் நான் பள்ளி கல்வித்துறையின் மீது கூட கடும் கோபம் கொள்வது என்பது, அவர்கள் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை இன்னைக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க, தமிழ் வழியில் படிக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் கணக்கு போடுறோம் அப்படின்னு சொல்ற போது எனக்கு ஆத்திரம் வருவது. வி ஆர் லெகசி ஹோல்டர்ஸ், வி ஆர் நாட் மியர்லி ஏதோ கல்வியை கொடுத்தவங்களை, ஒரு பெரும் லெகசியை எங்களுக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் லெகசியில பெரிய பங்கு உண்டு. அதை சொல்ற கூட கிறிஸ்தவர்கள் தயங்குகிற பொழுது நான் துணிவா சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறதுனால என் மதம் சார்ந்த ஒரு சமூகத்தின் புறக்கணிக்கப்படுகிற போதோ, அவர்கள் இடருக்கு உள்ளாகப்படுகிற பொழுது நான் பேசாமல் இருந்தேன் என்றால் நான் ஒரு கோழை, நான் ஒரு பொய்யானவன், போலியானவன். யார் பாதிக்கப்பட்டாலும் நம்ம பேசணும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த அமைப்புகள் நடத்தி கொண்டிருப்பது என்பது திட்டமிடப்பட்ட சமூக நீதிக்கு எதிரான ஒரு தாக்குதல். சமூக நீதி சமூகங்கள், வட புலத்தில் தலித்துகளும் பழங்குடி மக்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிறிஸ்தவ கல்வியை பெற்று தமிழகத்தை போல இவர்கள் வந்துவிடக்கூடாது, வந்துவிட்டால் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்திற்குள் வந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இந்த வன்முறைகளுக்கு அடிப்படை காரணம். இப்போ இதுக்கு பின்னணி பாஜக தான் உறுதியாக. ஏங்க இது என்னங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதுக்கு பின்னாடி வேற யாருங்க இதை பண்ண முடியுது? இது ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினுடைய பல்வேறு அமைப்புகள். அதனால தான் நான் சொல்றேன், இந்த பரிவாரத்தினுடைய ஆக்டோபஸ் மாதிரி அது எங்க இதெல்லாம் நீங்க இன்னைக்கு திஸ் த ரைட் டைம், இதுதான் ரைட் டைம். நான் சொல்வது, ஒரு நாட்டில் இப்போ 5000 வழக்கு நடந்திருக்குல்ல, ஒரு கேஸாவது முடிச்சு வச்சிருப்பாங்களா 10 வருஷத்துல? ஒன்று கூட முடிஞ்சிருக்காது. யாராவது தண்டனை பெற்று சிறைக்கு சென்றார்கள் அப்படின்னு ஏதாவது எனக்கு தெரிய ஒரு செய்தியும் படிக்கல. அதனால கிறிஸ்தவர்கள் நான் கேட்கிறேன், நீங்கள் இதை நான் சொல்றப்போ இதை இந்து சமூகம் செய்கிறது நான் சொல்லவே மாட்டேன், ஆர்எஸ்எஸ் பரிவாரம் செய்கிறது. அதனால இந்து சமூகத்தில் பெருவாரியானவர்கள் 90% பேர் இதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவற்றுக்கு எதிராக உண்மையிலேயே உறுதியான குரலை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களும் அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்து சமயத்தை பின்பற்றுகிற தலைவர்கள் தான். எனவே இந்து சமயத்தின் மீது நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்க மாட்டேன், இந்து சமய வழியை பின்பற்றுகிறவர்கள் மீதும் நான் குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். ஆனால் ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தை மானசீகமாகவும் திருட்டுத்தனமாகவும் ஆதரிக்கிற எல்லோர் மீதும் அந்த குற்றச்சாட்டை நான் வைப்பேன். அதுக்கு நிறைய இருக்கு. மிகவும் நல்லவர்கள் போல் இருக்கிற பல கார்பரேட் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. பல கார்பரேட்டுகள்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களா இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பழியில் பங்கு உண்டு. நீங்க நினைச்சு பாருங்க, இதே இன்னைக்கு உலக அளவில் இதை ஒரு கரெக்டா எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இங்கு நடக்கும் கொடுமைகள் எல்லாம் உலக பரப்பில் கொண்டு போய் நிறுத்தினால் அது யாருக்கு கேடு, யாருக்கு அவப்பெயர் வரும்? சோ இதை எப்படி கையாள்வது என்பது பற்றி கிறிஸ்தவ சமூகமும் ஜனநாயக சக்திகளும் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? உலக அளவிலான ஒரு ஒழுங்கில் தான் பாதுகாப்பு கிடைக்கும் என்றால் அதற்கான பேச்சுக்களை நீங்கள் தொடங்கித்தான் ஆக வேண்டும். தயக்கமின்றி சொல்கிறேன், அச்சமின்றி சொல்கிறேன், கடுகளவும் அச்சமின்றித்தான் நான் இதை சொல்கிறேன். அதில் தவறே இல்லை. The right to be protected is an universal right. It is not a national right. உயிரோடு இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் என் அடிப்படை மனித உரிமைகளை கொண்டு வாழ்வதற்கான உரிமை என்பது தேசிய உரிமை அல்ல, அது மனித உரிமை. அந்த உரிமையை இந்த நாட்டில் உள்ள சமூகமும் இந்த நாட்டில் உள்ள அரசும் உறுதி செய்யாது என்றால் உலகில் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை எந்த ஒழுங்கின் வழியாக கொண்டு வர முடியுமோ அந்த ஒழுங்கின் வழியாக கொண்டு வர வேண்டும் என்பதும் தெளிவாக எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடு. அவ்வகையில் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று உலகத்தின் முன்னால் சொல்லப்பட வேண்டும் என்றால் அது சொல்லப்பட வேண்டும். அதற்கு கீழ் இருக்கிற விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தளம் மட்டுமல்ல, கார்ப்பரேட்டுகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு அல்லது அறிவு அமைப்புகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு இந்த சித்தாந்தத்தை, இந்த கோட்பாட்டை பரப்புகிற அத்தனை பேரையும் உலகத்தின் முன்னால் வெளிப்படுத்தி குற்றவாளிகளாக நிறுத்தி உலகத்தை இவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு
என்று பட்டியலிட வைக்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி கிறிஸ்தவ சமூகங்கள் ஏனைய சமூக ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து செயல்படவில்லை என்றால் இவங்களை அடக்கவே முடியாது. இது எப்படி ஃபாதர், இப்போ தமிழக கிறிஸ்துவ மக்கள் இது தமிழகம் வரைக்கும் வரல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம்தான். இப்ப தேர்தல் நேரம், அதே சமயம் பிரதமர் மோடி அவர்கள் அன்பு கருணை அப்படி நல்லா சொல்லி கிறிஸ்துவ விழால பங்கெடுக்கிறார். இது ஒரு தாக்குதலாக தான், ஒரு தாக்குதல் செய்தியாக தான் ஊடகம் கடந்து போகுது. இது தமிழக கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட மணிப்பூர் கலவரத்தோடு இதை ஒப்பிட்டு அறிக்கையை வெளியிடுறாரு. இங்க இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்? தேர்தல் சமயம் வேற. தேர்தல் அது இது நீங்க அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்ல, அவ்வப்போது நிகழ்வுகள் நடக்கிற போது அதற்கு சில அறிக்கைகள் விடுவது, அதற்கு உணர்வு கொந்தளிப்பு வருவது, அதெல்லாம் அடிப்படையில் RSS யார், அவங்க என்ன. ஒரு புறம் அவங்களுக்கு நீங்க செய்யற கல்வி பணிகள், நீங்கள் செய்கிற சமூக பணிகள் பிடிக்கல, அதை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அப்படி அச்சப்படுகிறார்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன ஆயிற்று, 80களிலிருந்து கல்வி தனியார்மயமாகி வணிகமயமான பிறகு கிறிஸ்தவ நிறுவனங்களும் அரைகுறை வணிக நிறுவனங்களாக மாறிவிட்டிருக்கின்றன. இது எனது குற்றச்சாட்டு. அப்ப அந்த இடத்துல நீங்கள் எப்பாடுபட்டேனும் அதை வணிகம் அல்ல, அது ஒரு சேவை என்று நிலைநிறுத்துவதற்கான ஒரு தூய்மைப்படுத்துதலை கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, தரமான கல்வி இன்னும் சென்று சேராத கடைக்கோடி கிராமங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். நமக்கு வசதியாக ஒரு மெட்ரிகுலேஷனும் CBSEயும் பணம் வருதுங்கிறதுக்காக அந்த அந்த ஆலமர நிழலுக்குள் நாம் போக வேண்டிய தேவை இல்லை. இன்னும் தரமான கல்வி கிடைக்காத அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும். 3, புதிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகள் என்றால், ஒரு நீண்ட காலம் கல்வி என்பது வெறும் சேவையாக மட்டும் இருந்தது. அதற்கு பிறகு இப்போது அது வெறும் வணிகம் என்று ஆகிவிட்டிருக்கிறது. ஆனால் ஒரு புதிய மாடல் என்பது குவாலிட்டி எஜுகேஷன் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட், வெரி அஃபோர்டபுள். ஒரு மிக மிக தரமான கல்வி. ஒரு இன்றைக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் செலவழிக்க வேண்டி இருக்கிறது ஒரு சராசரி குடும்பம் என்றால், ஒரு 15,000 ரூபாயில் கொடுக்க முடியுமா, ஒரு 10,000 ரூபாயில் கொடுக்க முடியுமா? இது முயற்சி செய்து பார்க்கலாம். ஏனென்றால் தன்னார்வலர்களாக வருவதற்கு எப்படி ஒரு காலத்தில் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரர்களும் எப்படி வந்தாங்க? இறைவனுக்கு சேவை செய்கிறோம், எங்கள் வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் இறைவனுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வோடு வந்தார்கள் அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை என்று நினைக்கிறீர்கள்? இருக்கிறார்கள். அவங்களை நம்ம அடையாளப்படுத்தல. இன்றைக்கும் நீங்கள் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் கற்றுக் கொடுத்தலையும் சமூக ஒரு பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்தீர்கள் என்றால், எனக்கு 80,000 1 லட்சம் எல்லாம் சம்பளம் அவசியம் இல்லை. நான் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊதியம் எனக்கு இருந்தால் போதும். என் வாழ்வை கடைக்கோடி கிராமங்களினுடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று முன்வருவதற்கு நிறைய இளைஞர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். ஏன், நீங்கள் கோவையில் அவ்வளோ நல்ல கிளைமேட்டை விட்டு இங்கே வெறும் ஒரு 25,000த்துக்காக நீங்கள் இந்த தமிழை நேசிப்பதால் தானே நீங்கள் செய்கிறீங்க, இல்லைன்னா வேற வழி பார்க்கலாம் இல்லைங்களா? இதே போல தமிழை நேசிப்பதால், சமூகத்தை நேசிப்பதால் இப்போ எங்களுக்கு என்ன சம்பளம் பெருசாக கிடைக்காது, ஆனால் நோய் வந்தால் பாதுகாக்கப்படுவோம், தினம் பசியின்றி வாழ்வோம் என்கின்ற அந்த அடிப்படை உறுதிப்பாடுகள் தரப்படுகிற போது உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம். இப்படி வேலை செய்வதற்கு நிறைய பேர் இந்த சமூகத்தில் இன்னும் தயாராக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி பயிற்சி கொடுத்து பயிற்றுவித்து புடமிட்டு சமூகத்திற்கு ஈடுபடுத்த வேண்டிய பணியைத்தான் இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு செய்ய வேண்டும், செய்யவில்லை. இன்னைக்கு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். இது ஒரு புறம். இன்னொரு புறம், அஞ்சக்கூடாது, தயங்கி பின்வாங்கக்கூடாது, வன்முறை இல்லாமல் நெல்லுங்கள். என்ன அச்சம், நமக்கு என்ன பண்ணிட முடியும்? இந்த திருச்சபை பார்க்காத, கிறிஸ்தவம் பார்க்காத கொடுமைகளா என்ன வரலாறு? நான் இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிற்கலாம், ஆனால் இதற்காக நெருப்பு ஆற்றில் நீந்தி குளித்து வந்தவர்கள் எத்தனை பேர் எரிகின்ற தீயில் வீசப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சிங்கம் புலி கூண்டுகளுக்குள் வீசப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கலாபனைகள் பல கண்டுதான் இந்த மறை நடந்து வந்திருக்கிறது. ஸோ அது இன்னைக்கு இவங்களை பார்த்து அப்படியெல்லாம் அச்சமின்றி நடந்த ஒரு பெருமரபு கொண்ட ஒரு திருச்சபை அல்லது கிறிஸ்தவம் எதற்கு இவர்களை கண்டு அஞ்ச வேண்டும்? அஞ்சாதீர்கள் அப்படின்னு. அஞ்சாதீங்க. உடலை கொன்று உயிரை அவங்களெல்லாம் எடுக்க முடியாது. உடலை எடுத்து கொண்டு போடலாம் பட் என்ன அந்த உணர்வுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஸோ அப்போது அது 2வது. 3வது நான் சொல்வது, இவங்க யாருங்கிறத உலகத்துக்கு இன்னும் சொல்லவே இல்லைங்க. இவங்க யாரு? இந்தியாவை நமக்கு எடுக்கக்கூடாது. இந்தியா நமது நாடு, எல்லோருக்குமான நாடு. இந்தியாவை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் இவங்களை பற்றி அத்தனை உலக நாடுகளுக்கு சொல்லணும், பட்டியலிடணும். தொடர்ந்து நீங்கள்
உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுக்கும் நீங்கள் அது நடக்கத்தான் போகுதுங்க. நீங்கள் இந்த விளையாட்டு சாதாரண விளையாட்டில் இன்னைக்கு இல்லை. இவங்க என்ன கண்ணு மண்ணு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும். இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் உலகம் முழுவதில் இவங்க எக்ஸ்போஸ் ஆகி அதனால் வந்து இந்து மதத்திற்கு பெரிய அவப்பெயர் வரக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. இன்னைக்கே கொஞ்சம் நல்லா அப்படி வந்துருச்சு. ஏன் இன்னைக்கு இப்போது நம்மவங்களுக்கு ஒரு வெளிநாடுகளில் பாதிப்பு வருகின்ற பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தார்கள். அத்தனை பேர், உலகத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் அத்தனை தலைவர்களும் சேர்ந்து குரல் கொடுத்தார்கள். H1B விசாவுக்காக வெள்ளக்காரங்க குரல் கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் வருது? இன்னைக்கு ஏன் இவ்வளவு சங்கடம் வருது? நீங்க சரியில்லாம தானே எல்லா இந்துக்களுக்கும் நீங்கள் பிரதிநிதிங்கிறப்போ நீங்க செய்யறத பார்த்து தான் இதுதான் இந்து மதமானு பார்ப்பாங்க. பஜ்ரங் தாள் தான் இந்து மதமா, விஸ்வ இந்து பரிஷத் தான் இந்து மதமா, RSS தான் இந்து மதமா அப்படின்னா வேணாப்பா, உங்க மதம் எங்களுக்கு வேணாம், இப்படிதான் உலகம் சொல்லும். அதனால தான் இன்றைக்கு நமக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. நம்மகிட்ட வராங்கன்னா இங்கே மார்க்கெட் இருக்குங்கிறதுனால மட்டும் வராங்க, வேற எதுக்காகவும் வரல. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை, நம்மை நேசித்து வந்தார். இதை சராசரி சாமானிய நல்லுள்ளம் கொண்ட ஒரு அடிப்படை ஒரு ரேஷனல் இந்து சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகினுடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் என்றால் இங்கு நம்மோடு இருக்கிற இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பாக வாழ விட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.